ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட்லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் அசாசின் அப்படிங்கிற மன்னோட 2வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் செவனேன்னு கேம் விளாண்டு இருந்தவன அவனோட ஃபியூச்சருக்கு டெலிபோர்ட் பண்ணிட்டு டெல்டான் அப்படிங்கிற பைத்தியக்காரன்ட்ட எதுக்கு அடி வாங்குறனே தெரியாம அடி வாங்கிக்கிட்டு கடைசியா அந்த டெல்டானோட கையவே உடைச்சிருப்பான். அப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் ஹீல் பண்ணலான்ட்டு மெடிக்கல் சென்டர் போனா அங்க இருந்த டாக்டரும் உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கைஸ், நான் போன எபிசோட்ல நம்ம ஹீரோ கேம் விளையாண்டு இருக்கும் போது ரெக்ரெஷன் ஆகி வந்தான்னு சொன்னேன். அது கேம் இல்ல, ஏதோ ஒரு வெப்சைட் மூலியமா நம்ம ஹீரோ ஃபியூச்சருக்கு வந்திருக்கான். நான் தெரியாம மாத்தி சொல்லிட்டேன், சாரி கைஸ். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் ஒரே வெக்கத்துல என்னது நான் ட்ரெஸ்ஸை கழட்டணும் அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்போ அந்த டாக்டரும் அடே முட்டாள், உன்னோட பனியனை மட்டும் கழட்டு அப்படின்ட்டு நீ இவ்வளவு ஷாக் ஆவறனா நான் சொன்னதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டுறான். அப்போ அந்த டாக்டரும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஏமா டாக்டரே நீ பேசுற மாடுலேஷனே சரியில்லையே அப்படின்ட்டு யாரா இவ பைத்தியம் கீத்தியும் பிடிச்சிருச்சா, இவளை எப்படா டாக்டரை அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஷாக்லயே இருக்கான். அப்போ அந்த டாக்டரும் ஃப்ராஸ்டர் உனக்கு நான் எந்த ஹீலிங் மெத்தடை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதான் 9800 ஃபெடரேஷன் காயின்ட்டுக்கு ஒரு ஹீலிங் மெத்தட் இருந்துச்சுல்ல, அதை வச்சு என்னை ஹீல் பண்ணுங்க அப்படின்ட்டு யாரா இந்த ஒரிஜினல் பாடியோட ஓனரு அவனோட பாடி கண்டிஷனை என்னடா இவ்வளவு மோசமா வச்சிருக்கான், அப்படின்னா எவ்வளவு அடி வாங்கியிருக்கணும். சரி ஓகே, முடிஞ்சு போனதை பத்தி கவலைப்பட வேண்டாம், இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தா ஹீலிங் போர்ஷனுக்குள்ள இருக்கான். இந்த ஹீலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அப்புறம் நம்ம ஹீரோவோட கிளாஸை காட்டுறாங்க. அங்க ஒரு வாத்தியாரும் வரப்போற காம்பேக்ட் ட்ரைனிங் A20 ஜோனுக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸை நாங்க செலக்ட் பண்ணியாகணும். இந்த ட்ரைனிங்ல கலந்துக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ட்ரி லெவல் வாரியரா இருக்கணும். அப்புறம் பெஞ்ச் எங்க அப்படின்னு கேக்குறான். பெஞ்ச் அப்படிங்கறது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி துவச்சான்ல அந்த டெல்டான தான் சொல்றாரு. அவன் கூட இருந்த ஒரு அல்ல கையும் டெல்டானா அவனுக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றான். அந்த வாத்தியாரும் எனது ஆபரேஷனா, அந்த அளவுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த அல்ல கையும் எந்திரிச்சு அந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அவனோட கையை உடைச்சிட்டான் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருந்த மொத்த கிளாஸ் மெம்பர்ஸும் ஷாக் ஆயிட்டு என்னது டெல்டான அந்த ஈனோஸ் தோக்கடிச்சிட்டானா, அதுவும் அவனோட கையை உடைச்சிட்டானா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறானுங்க. அந்த அல்ல கையும் அடே நான் ஏன்டா பொய் சொல்லணும், அதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறான். அப்ப அந்த வாத்தியாரும் டே அந்த காம்பேக்ட் ட்ரைனிங் ஜோனுக்கு போற நேரத்திலேடா இந்த மாதிரி ஆகணும், இப்ப அவனோட இடத்துல வேற யாரடா போறது அப்படின்னு அந்த வாத்தியாரும் மண்டை பிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் மாசா கோட் சூட்லாம் போட்டுட்டு சார் கவலைப்படாதீங்க அந்த பிளேஸுக்கு தானே நான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருந்த மொத்த கிளாஸ் மெம்பர்ஸும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எனது இது ஃப்ராஸ்டர் ஈனோஸா, அவன் என்ன ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டான், இவ பார்க்கறதுக்கே ஒரு புது மனுஷ மாதிரி இருக்கு அப்படின்னு ஷாக்லயே எல்லாம் அவங்களுக்கு பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வாத்தியாரும் ஃப்ராஸ்டர் அந்த A20 ஜோன் அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தான இடம், அந்த இடத்துக்கு என்ட்ரி லெவல் வாரியரா இருந்தா மட்டும்தான் என்னால பர்மிட் பண்ண முடியும், உனக்கும் சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்ல, உன்னை எப்படி நான் அங்க அனுப்பிட்டோம் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அங்க இருந்த ஒருத்தனும் ஆமா இந்த லூசர் எப்படி அந்த A20 ஜோனுக்கு வர முடியும், இவன் இன்னும் என்ட்ரி லெவல் வாரியரா கூட மாறல, இந்த முட்டாள் வந்தானா அந்த ஜாம்பி கிட்ட 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாம செத்து போயிடுவான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட அதுதான் உங்க பிரச்சனையா, அப்படின்னா டே நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த A20 ஜோனுக்கு போக முடியுமா அப்படின்னு கேக்குறான். அங்க இருந்தவனும் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னது என்ன தோக்கடிக்க போறியா, சரி அதையும் தான் பாத்திரலாமே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்க இருந்தவனும் எந்திரிச்சு டே முட்டாள், நீ அந்த டெல்டான ஏதோ ஒரு சீப்பான ட்ரிக்கை யூஸ் பண்ணி தோக்கடிச்சிட்ட அப்படிங்கிறதுனால என்ன உன்னால தோக்கடிக்க முடியுமா, உன் கதையை முடிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அனலிட்டிக்கல் ஐ அப்படின்ட்டு அவனோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கறான். இவனோட பேரு ஜாஸ்பர் ஜோன்ஸ், இவன் ஒரு என்ட்ரி லெவல் வாரியர். அப்புறம் இவனோட ஸ்ட்ரென்த் பாயிண்ட் 52, ஹெல்த் 41, அப்புறம் ஸ்பீடு 37, அப்புறம் இவனோட மொத்த காம்பேட் ஸ்கோர் 443. நம்ம ஹீரோவும் பரவாயில்லாம் இவன் அந்த டெல்டானோட ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், ஆனா ஸ்ட்ராங்கா இருந்து என்ன பிரயோஜனம், என்கிட்ட என் சிஸ்டம் இருக்குது, அப்புறம் என்னோட ரேஜ் மீட்டர் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி இவனை ஒரே அட்டாக்ல தோக்கடிக்கணும், தக்காளி சீக்கிரமா கிளாஸை முடிச்சுட்டு வாடா, ட்ரைனிங் ஏரியாவில் நீயா நானான்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். அவனும் சரி அதையும் தான் பாத்துருமே அப்படிங்கிறான். அப்புறம் இந்த ஸ்கூலோட ட்ரைனிங் ஏரியாவில் காட்டுறாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் இருக்க மொத்த பேரும் எனது அந்த கிளாஸ் 29 இருக்க முட்டாள் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அவன் இந்த என்ட்ரி லெவல் வாரியர் கூட சண்டை போட போறானா, அவனுக்கு என்ன மூளை ஏதாவது குழம்பிருச்சா, இன்னைக்கு எல்லாம் ஃபன் இருக்க போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அடே ஃப்ராஸ்டர் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, அவன் என்ட்ரி லெவல்
முட்டாள் வாரியரா இருக்கான்டா, அவனை எப்படி உன்னால தோக்கடிக்க முடியும், அப்படியே போற ஸ்டேஜ் ஏறி நான் தோத்துறேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிற அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் பங்காளி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸை பார்த்து அடே முட்டாள் கவலைப்படாத நான் சீக்கிரமா முடிச்சிருவோம் அப்படிங்கிறான். அவனும் டேய் நீ என்ன ஷோ காட்டலாம்னு நினைக்கிறியா, ஆனா நான் உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்து இந்த ஸ்டேஜ்ல என் காலில் விழுந்து கதற அளவுக்கு ஒன்னு அடிக்க போறேன், முடிஞ்சா இப்பவே இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துட்டு நான் என்னதான் என்னோட பாடியை ஹீல் பண்ணும் போது என்னோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இந்த அட்டாக் உண்மையாவே எனக்கு வலிக்குது அப்படிங்கிறான். இப்போ அவனோட ரேஜ் மீட்டர் 20% ஃபுல் ஆயிருச்சு. அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸும் அடே முட்டாள் எங்கடா தப்பிச்சு போற, ஒரு இடத்துல நில்லுடா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனோட எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு என்னது நான் முட்டாளா, நான் என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன்னா என்னோட ரேஜ் மீட்டர் அட்டாக்கை வச்சு இவனை ஒரே அடியில தோக்கடிக்க போறான் அப்படிங்கிறான். அவனோட ரேஜ் மீட்டரும் 30 40 70 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அப்ப அங்க இருக்க மொத்த கும்பலும் எனக்கு தெரியும் அந்த முட்டாள் ஃப்ராஸ்டர்னால ஒரு அட்டாக் கூட பண்ண முடியல, அவன் உண்மையிலேயே லூசர் தான் அப்படின்னு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த வாத்தியாரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த ஃப்ராஸ்டர் அவனை அட்டாக் பண்ணல, இருந்தாலும் அவனோட கண்ணுல ஜெயிச்சிரும் அப்படின்னு ஏதோ ஒரு வெறி தெரியுது, சரி என்னதான் பிளான் பண்றான்னு பார்க்கலாமே அப்படிங்கிறாரு. அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸும் அடே முட்டாள் எங்கடா தப்பிச்சு போற, ஒழுங்கா நில்லுடா அப்படிங்கிறான். ஹீரோவோட ரேஜ் மீட்டரும் ஃபுல் ஆயிருச்சு. அந்த சிஸ்டமும் நீங்க ரேஜ் மீட்டரை யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் ஆமா அப்படிங்கிறான். அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸும் செத்து போடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் தக்காளி நீயே நானும் பார்த்தரலாம் அப்படின்ட்டு ஒரு அட்டாக் பார்த்தா அவனுங்க 2 பேர்த்தோட அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல அங்க பயங்கரமான ஒரு வேவ் கிரியேட் ஆகுது. அப்புறம் அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸை பார்க்கணுமே, நம்ம ஹீரோவோட பஞ்சை தாங்க முடியாம பறந்து போய் விழுவுறான். அப்ப அங்க இருந்த மொத்த கும்பலும் வாயை பொளந்துட்டு என்னது ஜாஸ்பர் ஜோன்ஸ் தோத்துட்டானா, இந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த வாத்தியாரே மிரண்டு போயிட்டாரு. அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸும் ரத்தம் கக்கிட்டு முடியாம எந்திரிச்சுக்கிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, போயும் இந்த குப்பை கிட்ட நான் எப்படி தோத்தேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நான் குப்பையா, இப்ப நீ தான் தோத்து போயிருக்க, இனிமே எல்லாரும் உன்னதான் குப்பைன்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறான். அந்த வாத்தியாரும் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு டேய் அவனை சீக்கிரமா ஹெல்த் சென்டருக்கு கூட்டிட்டு போய் அவனை ரெக்கவர் பண்ற வழியை பாருங்கடா அப்படிங்கிறாரு. அப்ப அவனுங்களும் ஓகே அப்படின்ட்டு அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸை தூக்கிட்டு போறாங்க. அப்ப நம்ம வாத்தியாரும் டே ஃப்ராஸ்டர் நீ நல்லா சண்டை போட்ட அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அப்படின்னா அந்த ட்ரைனிங் ஜோனுக்கு நானும் வரேன் தானே அப்படின்னு கேட்கறான். அப்புறம் அந்த காம்பேக்ட் ஜோன் A20 அப்படிங்கிற ஏரியாவை காட்டுறாங்க. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா இந்த சிட்டியோட பார்டர்ல நியூக்ளியர் அட்டாக்னால பொல்யூஷன் ஆகி இந்த இடத்துல தான் மியூட்டன்ட் பீஸ்ட்லாம் இருக்கு. என்னதான் இந்த மியூட்டன்ட் பீஸ்ட் இருக்க இடம்லாம் ரொம்பவே ஆபத்தா இருந்தாலும் அதோட கை காலு தோல் அப்படின்னு ஒவ்வொரு மெட்டீரியலும் ரொம்பவே ப்ரீஷியஸ் ஆனது. அப்புறம் அந்த மான்ஸ்டரோட அல்ட்ரா கிறிஸ்டல் அது இந்த வாரியர்ஸோட கல்டிவேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் கண்ணுங்களா இப்பில இருந்து உங்களுக்கான பிராக்டிக்கல் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. இங்க வர மியூட்டன்ட் பீஸ்டோ அப்படி இல்ல ஜாம்பியோ உங்களோட லெவலுக்கு இருக்கிறதுனால தான் நாங்க உங்களை எங்க ட்ரைனிங்க்கு கூட்டிட்டு வந்துக்கிறோம். அப்புறம் இது வரைக்கும் நீங்க கிளாஸஸ்ல கத்துக்கிட்ட எல்லா செஷன்ஸுமே இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான். ஆனா நீங்க பிசிக்கலா அந்த பீஸ்டை பார்க்கும் போது உங்களோட பாடி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உங்களோட பயத்தினால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால முதல்ல உங்களோட பயத்தை ஓவர் கம் பண்ணுங்க. அப்புறம் இந்த ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட உண்மையான ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ண போகுது. அப்புறம் இந்த உலகத்துல உங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு எப்படி சர்வே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஸ்கில்லையும் கத்து கொடுக்க போகுது. இதை இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் டே ஃப்ராஸ்டர் உனக்கு என்ன பயமா இருக்கா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் என்னது பயமா, இங்க பயப்படுறதுக்கு என்னடாகுது, இங்க இருக்க மான்ஸ்டர்ஸை நம்ம கொல்றது மூலியமா நம்மளுக்கு ரொம்பவே வேல்யூபிளான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது, இது நமக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் இங்க மொத்தம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நீங்க உங்களுக்குள்ளேயே 4 பேர் இருக்க மாதிரி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமா இந்த A20 காம்பேட் ஜோனை தாண்டி நீங்க வெளியே போகக்கூடாது. ஏன்னா இதுக்கு வெளியில நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுல ஸ்ட்ராங்கான நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. இது உங்களோட லைஃப் ஆர் டெத் பேட்டில், அதனால உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படிங்கிறாரு. அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எஸ் சார் அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் எல்லாம் டீமா பிரிஞ்சுக்கிட்டு உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோட டீம்ல இருக்க ஒருத்தனும் அடே முட்டாள் ஃப்ராஸ்டர் நீ என்னடா ஏதோ அசால்ட்டா வாக்கிங் போற மாதிரி போயிட்டு இருக்க, நீ பண்ற தப்புனால எங்க மொத்த பேத்தையும் கொண்டுட்டு போயிடாத அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் டே நீங்க முதல்ல உங்களை பத்தி கவலைப்படுங்க அப்படின்ட்டு அப்புறம் அந்த
மான்சர்ஸ் ஏதோ வந்துச்சுன்னா அம்மா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கதறி எதுவும் அழுதுறாதீங்க, அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எல்லாரும் அமைதியா இருங்க, இங்க ஏதோ வருது அப்படிங்கிறான். அதை கேட்டதுக்கே நம்ம ஹீரோவோட டீம்ல இருந்த 2 பேத்துக்கு வேர்த்து கொட்டுது. அந்த இடமும் அதுக்கேத்த மாதிரி மயான அமைதியில இருக்கு. நம்ம ஹீரோவும் அது வருது அப்படிங்கிறான். எல்லாம் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறானுங்க. அங்க பார்த்தா கர்ண கொடூரமான ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பி ஒடியாருது. இது ஸ்லோவா இருக்கும், அப்புறம் ஸ்ட்ராங்கான பல்லு இருக்கும். இது அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா ஹியூமன்ஸுக்கும் வைரஸ் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் இதோட காம்பேக்ட் ஸ்கோர் 380. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.